Hi everyone, welcome back to my channel. Hope you are all doing well. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா போர்ட்ஃபோலியோ வெப்சைட் எப்படி மேனுவலா கிரியேட் பண்றது, ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் இல்லாம டிராக் அண்ட் டிராப் கோடிங் இந்த மாதிரி எந்த மெத்தடும் யூஸ் பண்ணாம ஓனா நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். என்னோட போர்ட்ஃபோலியோவை நான் எடிட் பண்றதை லைவ்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு இந்த வீடியோல ஆட் பண்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிற டீடைல்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். என்னோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கேன்வா யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்கேன். கோடிங் அண்ட் எதுவும் யூஸ் பண்ணாம ஓனா கிரியேட் பண்ணிருக்கேன். மேனுவலா எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். நான் கிரியேட் பண்ண லைவ் வெப்சைட்டையும் இதுல ஆட் பண்றேன். கேன்வா யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்கேன். நீங்க வெப்சைட்லயும் யூஸ் பண்ணலாம், ஆப்லயும் யூஸ் பண்ணலாம். நான் கேன்வால ஆப் இன்ஸ்டால் பண்ணி தான் பண்ணிருக்கேன். நீங்க ஜஸ்ட் பிளே ஸ்டோர்ல கேன்வான்னு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த லோகோல ஒரு ஆப் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கிறதுனால எனக்கு ஓபன் காட்டுது. ஸோ ஓபன் கொடுத்துக்கிறேன். நீங்க ஓபன் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலயே நம்ம என்ன ஃபார்மேட்ல பண்றோம் அதுக்கான டீடைல்ஸ் இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா, பிரசன்டேஷன், பிரிண்ட் ஷாப், ஷீட், கோட், வெப்சைட், வீடியோ இந்த மாதிரி எல்லா ஃபார்மேட்லயும் இருக்கு. ஸோ நீங்க சைஸ் மேனுவலா செலக்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு என்ன சைஸ்ல பண்ணணும், இப்ப என்ன ரேஷியோ பண்ணணும்னு தெரியலன்னா நீங்க இதுலயே கொடுத்துக்கலாம். அதுக்கான சைஸ் ஓகே ஆயிரும். இப்ப சோசியல் மீடியாவுக்கு இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல நான் வீடியோ போடுறேன், எனக்கு அதுக்கான ரேஷியோ செட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இதுல சோசியல் மீடியா வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ரேஷியோ ஓகே ஆயிரும். நீங்க இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம டெம்ப்ளேட் வச்சு எடிட் பண்ண முடியும், இல்ல மேனுவலா நம்ம ஒன் பை ஒன்னாவும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கஸ்டம் சைஸ் இருக்கு. கஸ்டம் சைஸ்னா நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்ல வேணுமோ, என்ன ரேஷியோல வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல நான் வெப்சைட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுலயே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான டெம்ப்ளேட்ஸுமே அதுல வியூ ஆகும். ஸோ ரேஷியோ நம்ம மேனுவலா செட் பண்ண வேணாம். இதுலயே நீங்க எந்த பிளாட்ஃபார்முக்கு பண்றீங்களோ அதுக்கான இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஷியோல செலக்ட் ஆயிரும். இப்போ நான் இதுல வெப்சைட் ஓகே பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் ஃப்ரம் பிளாங்க் டிசைன் டெம்ப்ளேட்னு கேக்குது. இதுல பிளாங்க் டிசைன் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம மேனுவலா தான் இதுல எடிட் பண்ண போறோம். டெம்ப்ளேட்ங்கிறது ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருப்பாங்க. நம்ம டிராக் அண்ட் டிராப் யூஸ் பண்ணி நம்ம டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இதுல நான் பிளாங்கா தான் கிரியேட் பண்ண போறேன். சோ பிளாங்க் டிசைன் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாங்க் பேஜ் ஓபன் ஆயிருக்கும். பக்கத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுக்கான டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளா இருக்கும். நிறைய டிசைன்ஸ் காட்டும். சோ நீங்க அதுலயும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம மேனுவலா பண்ண போறோம். இது மட்டும் இல்லாம இப்போ உங்க கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சர்ச் பண்றீங்க. இப்ப நான் SEO போர்ட்ஃபோலியோ தான் கிரியேட் பண்ண போறேன். சோ இதுல ஜஸ்ட் நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். இதுல SEO அப்படின்னு டைப் பண்றேன். அது ரிலவெண்டா இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இதுல அவைலபிளா இருக்கும். இதுல நம்ம டீடைல்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிராக் அண்ட் டிராப் பண்ணி பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி மெத்தட் இருக்கு. இதுல நம்ம ஓனா கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? இதுல நான் என்ன கலர் யூஸ் பண்ண போறேன், என்னோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட் என்ன கலர் தீம்ல இருக்கணும்னா ப்ளூ அண்ட் ஒயிட்ல நான் பிளான் பண்ணிருக்கேன். இதுக்கான ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் ப்ளூ கலர்ல நான் செட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் செட் பண்ண போறேன். சோ எலமெண்ட்ஸ்ல போயிட்டு ப்ளூ கிராடியன்ட் அப்படிங்கறத நான் சர்ச் பண்றேன். இதுல கிராபிக்ஸ், போட்டோ, ஃப்ரேம், வீடியோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதுல நான் கிராபிக்ஸ்ல ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு தீம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். சோ பேக்ரவுண்ட் இதுல செட் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கு. ப்ளூ அண்ட் ஒயிட் அந்த தீம்ல தான் இருக்கு இந்த பேக்ரவுண்ட். சோ இது எனக்கு கரெக்டா இருக்கும். அதனால இது நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த பேக்ரவுண்டுக்கு செட் ஆகுற மாதிரி அந்த இமேஜை நான் கை வச்சு உங்களோட ஃபிங்கர் வச்சு நீங்க மூவ் பண்ணிக்கலாம். சோ அந்த எண்டுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி டாப் அண்ட் பாட்டம் அண்ட் சைடு, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு கரெக்டா இருக்கிற மாதிரி நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல டிரான்ஸ்பரன்சி இருக்கு. அதாவது இந்த தீம் உங்களுக்கு நல்லா பிரைட்டா வேணும் அப்படின்னா நீங்க ஃபுல் இது டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கலாம். இல்ல கம்மியா வேணும் அப்படின்னா நீங்க ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதுல ஃபுல்லாவே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் அவைலபிளா இருக்கும். மெயின் ஹெட்டிங் ஒன்னு, சப் ஹெட்டிங் ஒன்னு, பாடி ஆஃப் கண்டென்ட் ஒன்னு. நீங்க நல்ல ஹெட்டிங் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுல ஹெட்டிங் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே சப் ஹெட்டிங் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த இதுக்கு நீங்க சப் ஹெட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பேராகிராஃப் இந்த மாதிரி கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா பாடி ஆஃப் கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சோ என்னோட ஹோம் பேஜ் நான் என்ன பண்றேன்னா ஹாய் ஐ ஆம், ஓகேவா? அதை நான் சப் ஹெட்டிங் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறேன். எனக்கு அது ஸ்மாலா தெரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் கிரீட்டிங்ஸ் எனக்கு ஸ்மாலா இருக்கணும். மெயினா என்னோட நேம் அண்டு நான் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன் அப்படிங்கறது எனக்கு நல்லா கிளியரா தெரியும். சோ நெக்ஸ்ட் மேகலா, என்னோட நேம் நான் ஹெட்டிங் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ ஹெட்டிங் செலக்ட் பண்ணிட்டு என்னோட நேம் நான் டைப் பண்ணிக்கிறேன். மேகலாங்கிறத டைப் பண்ணிக்கிறேன்.
கேன்வால நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து டிராக் அண்ட் டிராப் நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ நான் வந்து மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேகலா அப்படிங்கறத ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சப்ஹெட்டிங் யூஸ் பண்ணி நான் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன், இது வந்து SEO ஸ்பெஷலிஸ்டுக்கு பண்றேன். SEO ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹோம் பேஜ்ல வந்து எனக்கு இந்த சர்வீஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு 1 லைன் கண்டென்ட் வேணும். ஸோ பாடி ஆஃப் கண்டென்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி அந்த சர்வீஸை பத்தி நான் 1 லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட பிக்சர் ஆட் பண்ணும். ஹோம் பேஜ்ல என்னோட நேம், நான் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன், அதோட ஒரு 1 லைன் கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் என்னோட ப்ரொஃபைல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா எலமெண்ட்ல போட்டோ ஃப்ரேம்னு சர்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதுல நிறைய ஷேப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நான் வந்து ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ போட்டோ ஃப்ரேம் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த போட்டோ ஃப்ரேம் எந்த பிளேஸ்ல இருக்கணுமோ அதை வந்து நான் கரெக்டா செட் பண்ணிட்டேன். அந்த போட்டோ ஃப்ரேம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கேலரியில இருக்கிற இமேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ என்னோட இமேஜஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். அந்த போட்டோ ஃப்ரேம் பார்டர் வந்து வேற கலர்ல இருக்கு. எனக்கு வந்து ஒயிட் கலர்ல இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அதனால நான் அந்த பேக்ரவுண்ட் வந்து அந்த ஃப்ரேமோட கலர் வந்து ஒயிட் கலரா சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஹோம் பேஜ்ல என்ன இருக்கணும், CTA பட்டன் இருக்கணும், கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் யாரே என்ன சர்வீஸ் பண்றேன் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பிளஸ் என்னோட ப்ரொஃபைல் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு பட்டன், கால் டு ஆக்ஷன் பட்டன் வேணும். ஸோ எலமெண்ட்ஸ்ல போயிட்டு நான் CTA பட்டன் இல்ல வெப்சைட் பட்டன் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய எலமெண்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல வந்து அப்லோட் ஆயிரும். நான் இதுல வந்து 2 பட்டன் யூஸ் பண்ணிருக்கேன். ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்டோட ஒயிட் கலர் பேக்ரவுண்டோட ஒரு பட்டன் ஆட் பண்ணிருக்கேன். இன்னொரு இது வந்து ஃப்ரேம் மட்டும் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அந்த பட்டன்ல நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணும். ஸோ நான் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு அந்த இடத்துல என்ன கண்டென்ட் வேணுமோ அதை வந்து நான் டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா புக் ஏ கன்சல்டேஷன். இப்ப சர்வீஸ் பத்தி நீங்க கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கிற மாதிரி நான் ஒரு CTA பட்டன் ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட சர்வீசஸ், நான் என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றேன் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ்க்காக நான் வியூ மை சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹோம் பேஜ்ல நம்ம மேல வந்து செக்ஷன்ஸ்க்கான லிங்க்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நான் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணும்போதே நான் எனக்கு எந்த இடத்துல பிளேஸ் ஆகணுமோ என்னோட ஃபிங்கர் வச்சு நான் கரெக்டா மூவ் பண்ணிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்க மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நீங்க அனிமேஷன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அனிமேஷனுக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஒவ்வொரு டெக்ஸ்டையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி அனிமேஷன், அதாவது வெப்சைட் ஓபன் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல வந்து டெக்ஸ்ட் வரணுமோ, நீங்க அந்த எஃபெக்ட் வரணுமோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ ஹோம் பேஜ்ல செக்ஷன் ஆட் பண்றனோ அதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட ஹோம் பேஜ். நெக்ஸ்ட் வந்து அபவுட் செக்ஷன் ஆட் பண்ண போறேன். ஸோ அபவுட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சர்வீசஸ், அதுக்கப்புறம் ஸ்கில், அப்புறம் என்னோட ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் கான்டாக்ட் டீடைல்ஸ். நீங்க ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மொபைல் வியூல எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். மேல வந்து ஒரு ஐ ஐக்கன் இருக்கும் பாருங்க, ஒரு ஐ ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இப்ப டிசைன் பண்ண பேஜ் வந்து வெப்சைட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஓபன் ஆகும். நீங்க அதை கொடுத்துக்கலாம். இப்ப புக்கிய கன்சல்டேஷன் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து மாறி இருக்கு. ஸோ அதனால இப்ப இந்த தீம்க்கு செலக்ட் ஆகுறத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா இப்போ உங்க பேக்ரவுண்ட்க்கு இல்ல உங்க ப்ரொஃபைல் பிக்சருக்கு செட் ஆகுற மாதிரி டெக்ஸ்ட்டும் வந்து நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஆரோ மார்க் இருக்கும். ஃபுல் கலர்ஸுமே நம்ம பாக்குறதுக்கான ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அதை ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டோல இருக்கிற இமேஜஸ், பேக்ரவுண்ட்ல இருக்கிற இமேஜஸ் இருக்கும். அதுக்கான கலர்ஸ் இருக்கும். அந்த பேக்ரவுண்டுக்கு செட் ஆகுற கலர் இல்ல அதே கலர் வந்து உங்களுக்கு இருக்கும். நல்ல கான்ட்ராஸ்டா இருக்கிற கலர் இல்ல அதுக்கப்புறம் கலர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறது. ஸோ அந்த இமேஜஸ் ப்ரொஃபைலுக்கு செட் ஆகுற மாதிரி கலர்ஸ் வந்து இதுலயே வந்து இருக்கும். ஸோ நீங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ புக்கே கன்சல்டேஷன் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான ஒரு ரைட் கலர் வந்து நான் அந்த இதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த புக்கே கன்சல்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு ஆரோவுமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆரோ வந்து செட் பண்ணியிருக்கேன். இதுவுமே நீங்க எலமெண்ட்ஸ்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எலமெண்ட்ஸ்ல போயிட்டு ஆரோன்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ்ல வந்து இருக்கும், டிசைனா இருக்கும். இந்த மாதிரி நார்மல் ஆரோ கூட இருக்கும். நீங்க வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதையுமே நான் செட் ஆகுற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ ஸ்பேசிங், அலைன்மெண்ட் எல்லாம் நான் அதுலயே வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க உங்களோட ஃபிங்கர் வச்சு மூவ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் எவ்வளவு இருக்கு, ஸ்பேசிங் எவ்வளவு இருக்கு,
அலைன்மெண்ட் நீங்க பாத்துக்கலாம். இப்போ நீங்க உங்க ஃபிங்கர் வச்சு டெக்ஸ்ட் மூவ் பண்ணும்போது ஸ்பேசிங் எந்த அளவுக்கு இருக்கு, ஸோ அதுவே வந்து காட்டும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ ஹோம் பேஜ் வந்து என்னோடது இப்படிதான் இருக்கு. இப்போ நான் கலர் செட் பண்ணிட்டேன் பேக்ரவுண்டுக்கு. டெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன மாதிரி வேணுமோ ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் மேல வந்து என்னென்ன செக்ஷன் ஆட் பண்றேனோ அதை கொடுத்துட்டேன். இப்போ வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணும் அப்படின்னாலும் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேல வந்து இப்போ நான் இதுக்கு சர்வீசஸ்க்கு முன்னாடி ஒரு செக்ஷன் ஆட் பண்றேன், எனக்கு அந்த இடத்துல இன்னொரு செக்ஷன் வேணும் ஹோம் பேஜ்ல, நான் ஒரு லிங்க் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நான் எடிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் இப்போ ஹோம் பேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆரோ வந்து நான் ரொட்டேட் பண்ணும்போது அது என்ன டிகிரியில இருக்குன்னு காட்டுது. இப்போ எனக்கு 180 டிகிரியில இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஆரோ வந்து நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கான டிகிரி காட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட் செக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு செக்ஷன் பிளாங்க் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்க அது வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டோ ஃப்ரேம் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறேன். இதுல வந்து கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க கேலரி டச் பண்ணீங்கன்னா உங்க கேலரியில இருக்கிற இமேஜஸ் எல்லாமே இதுல அவைலபிளா இருக்கும். நீங்க செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா போட்டோ ஃப்ரேம் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். இப்போ எலமெண்ட்ல போட்டோ ஃப்ரேம் சர்ச் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப் வந்து யூஸ் பண்ணிருப்பேன். இதுல வந்து நான் ஸ்கொயர் ஷேப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கொயர் போட்டோ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு என்னோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அபவுட் மீ, ஸோ என்ன பத்தினா ஒரு இன்ட்ரோ வந்து நான் கொடுக்க போறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஹெட்டிங் யூஸ் பண்ணி அபவுட் மீ அப்படிங்கறத நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பத்தினா எக்ஸ்பிளனேஷன், ஸோ ஒரு 4 to 5 லைன்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ எஸ்இஓல எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இதுல என்ன சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்றேங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டா ஹோம் பேஜ்ல 1 லைன்ல கொடுத்துருப்பேன். இதுல வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் வந்து நான் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன், எதை ஃபோக்கஸ் பண்ணி நான் எஸ்இஓ பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த டெக்ஸ்ட் வந்து பாடி ஆஃப் கண்டென்ட்ல கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க டெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு சென்டரா இருக்கணுமா, இல்ல லெஃப்ட் டு ரைட் இருக்கணுமா, ரைட் டு லெஃப்ட் இருக்கணுமா, இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். புல்லட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். டெக்ஸ்ட் ஸ்டைல் என்ன மாதிரி வரணும், ஃபாண்ட் எந்த மாதிரி யூஸ் பண்றீங்க, சைஸ் என்ன, இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷன்லயே அவைலபிளா இருக்கும். நீங்க வந்து ஃபிங்கர் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க டெக்ஸ்ட் சைஸ் ஃபாண்ட் சைஸ் கொடுத்தீங்கன்னா அதுல சைஸ் இருக்கும், நீங்க வந்து அதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நான் நார்மல் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணிருக்கேன், எதுவுமே ஸ்டைல் வந்து ஆட் பண்ணல. ஸோ கேன்வால இருக்கிற ஃபாண்ட்டுமே யூஸ் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்க சேஞ்ச் பண்ணணும், நம்ம வந்து ஃபாண்ட் வந்து ஸ்டைலா சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இது ஓகேவா இருக்கு, நல்ல வந்து ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்கு டெக்ஸ்ட். ஸோ நான் இது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டா அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து என்ன மாதிரி அலைன்மெண்ட் வேணும் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன். போட்டோ ஃப்ரேமுமே நான் ஃபிங்கர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் போட்டோ வந்து எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து பிளாங்கா இருக்கு, ஒயிட் பேக்ரவுண்ட் பிளஸ் டெக்ஸ்ட் என்னோட போட்டோ இருக்கு. இப்போ இதுல ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸ் டிசைன் ஆட் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கு வந்து நான் எலமெண்ட்ஸ்ல கிரிட் டாட்னு வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டாட்டட் பேட்டர்ன், இந்த மாதிரி நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்க அந்த எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாட்டட் பேட்டர்ன் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ டாட்டட் பேட்டர்ன்னு சர்ச் பண்ணிக்கிறேன். எலமெண்ட்ல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கிராஃபிக்ஸ் வச்சு டாட்டட் பேட்டர்ன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம ஃபிங்கர் வச்சே நான் சொன்ன மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டாப்லயும் கீழேயும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு நல்லா பிரைட்டா தெரிய வேணாம், லைட்டா இருந்தா போதும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க டிரான்ஸ்பரன்சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ்ல அது வந்து காட்டணும்னு இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிறேன், எனக்கு லைட்டா தெரிஞ்சா போதும். ஸோ என்னோட அபவுட் மீ அப்படிங்கறதையும் அந்த டாட்டட் பேட்டர்னுக்கு செட் ஆகுற மாதிரி சூஸ் பண்ணி வந்து அனிமேஷன். ஸோ ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுமே நான் ஆட் பண்ணும்போது அனிமேஷன் கிளிக் பண்ணி எனக்கு அது எந்த மாதிரி வந்து எஃபெக்ட் வரணும் அப்படிங்கறத நான் செட் பண்ணிக்கிறேன். அபவுட் மீ பிளஸ் கண்டென்ட் பிளஸ் என்னோட போட்டோ ஃப்ரேமும் என்ன மாதிரி ஷோ ஆகணும் அப்படிங்கறத நான் வந்து ஒவ்வொரு இதா அனிமேஷன் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன் முடிஞ்சதும் நீங்க அந்த ஐக்கன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஃபார்மேட்ல வரும், அந்த அனிமேஷன் வந்து எப்படி வரும் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ அபவுட் மீ அப்படிங்கறது எனக்கு பிளாங்கா இருக்கு, அதுக்கு கீழே ஒரு லைன் ஆட் பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால வந்து நான் எலமெண்ட்ல லைன் சர்ச் பண்ணி ஸோ அந்த எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். லைன் வந்து கீழே ஆட் பண்ணிக்கிறேன். இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ வந்து நான் வெப்சைட் வந்து ஒயிட் அண்ட் ப்ளூல பண்றேன். ஸோ எனக்கு வந்து அந்த லைன் வந்து அந்த தீம்க்கு செட் ஆகுற மாதிரி இருக்கணும். இப்போ நான் எலமெண்ட்ல சர்ச் பண்ணும்போது எனக்கு பிளாக் கலர்ல வந்துச்சு. இப்போ எனக்கு வந்து ப்ளூ கலர்ல அது சேஞ்ச் பண்ணும். இப்போ நான் போயிட்டு ப்ளூ லைன் அந்த மாதிரி சர்ச் பண்றதுக்கு இப்போ இந்த பிளாக் கலர் லைனை வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ இதுக்கு வந்து ப்ளூ கலர்ல இருந்தா நல்லா இருக்கும்.
ஸோ அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன் காட்டும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்கு. நான் அதை கிளிக் பண்ணி ப்ளூ கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அந்த லைனை வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டேன். ஃபிங்கர் வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அபவுட் செக்ஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் செக்ஷன் கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னை பத்தி நான் இன்ட்ரோ முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அபவுட் மீ அப்படிங்கிற டெக்ஸ்டே நான் வந்து டூப்ளிகேட் பண்ணி கீழே உள்ள செக்ஷனுக்கு ஆட் பண்ணிட்டேன். மை எஸ்இஓ சர்வீஸ் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நான் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எஸ்இஓ சர்வீசஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா இப்போ இதுல வந்து நான் கார்டு ஆப்ஷன் யூஸ் பண்ண போறேன். இதுல வந்து ஒரு 6 சர்வீசஸ் வந்து ஆட் பண்ண போறேன். எலமெண்ட்ல ஒயிட் கார்டு அப்படின்னு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயிட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ பேக்ரவுண்டே எனக்கு ஒயிட்டா இருக்கு, பிளஸ் அந்த கார்டுமே ஒயிட்டா இருக்கு. அந்த அளவுக்கு அட்ராக்டிவா தெரியல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா எனக்கு அந்த கார்னர்ஸ் வந்து கரெக்டா தெரியல, கொஞ்சம் இன்னும் டார்க்கா தெரிஞ்சதுன்னா ஒயிட் பேக்ரவுண்டுக்கு நல்லா தெரியும். ஸோ நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேடோ ஆப்ஷன் இருக்கும். கார்டை கிளிக் பண்ணிட்டு நீங்க கீழே ஆப்ஷன் மூவ் பண்ணீங்கன்னா ஷேடோ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா க்ளோ ஆப்ஷன் இருக்கும். க்ளோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்து நல்லா தெரியும், அந்த ஃப்ரேம் வந்து நல்லா தெரியும். இப்போ நான் பாருங்க க்ளோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கார்டோட வியூ வந்து நல்லா தெரியுது, ஒயிட் பேக்ரவுண்டுக்கு தனியா தெரியுது. இதுல வந்து நான் 6 சர்வீசஸ் ஆட் பண்ண போறேன். இன்னொன்னு இந்த செக்ஷன் வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே உங்க ஃபிங்கர் வச்சு அந்த இதுல வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த செக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த ரேஷியோவே வந்து ஓகே கரெக்டா இருக்கு. நான் ஸோ இதே ரேஷியோல அந்த கார்டை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த மாதிரி வச்சா கரெக்டா இருக்குமோ நான் ரொட்டேட் பண்ணி பார்த்தா அதுக்கான கார்டு வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ 6 கார்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்க ஜஸ்ட் ஒவ்வொரு டைமும் போயிட்டு எலமெண்ட்ல சர்ச் பண்ண வேணாம், அந்த கார்டை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி 1 by 1 வச்சுக்கலாம். இப்போ இந்த கார்டில் 6 சர்வீசஸ் ஆட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து கீவேர்ட் ரிசர்ச். ஸோ அதுக்கான சப்ஹெட்டிங் வந்து ஆட் பண்ணி கீழே பாடி ஆஃப் கண்டென்ட் வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இது எல்லாமே என்னோட ஃபார்மேட் வந்து இப்படிதான் இருக்கு. 6 கார்ட்ஸ்க்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சர்வீஸ் ரிலவெண்டா பண்றனோ அதுக்கான ஒரு ஐக்கன், கீழே சப்ஹெட்டிங் அண்ட் நெக்ஸ்ட் பாடி ஆஃப் கண்டென்ட். ஸோ எல்லா கார்டுக்குமே நான் டூப்ளிகேட் பண்ணி எல்லா இடத்துலயும் நான் மூவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீவேர்ட் ரிசர்ச். ஸோ எலமெண்ட்ல போயிட்டு நீங்க கீவேர்ட் ரிசர்ச் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அதுக்கு ரிலவெண்டா இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல எதுவுமே நான் போட்டோ ஆட் பண்ணல, கிராஃபிக்ஸே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெப்சைட்டுக்கு கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஸோ கீவேர்ட் ரிசர்ச்க்கு ரிலவெண்டா இப்போ ஒரு பேப்பர்ல நம்ம இப்போ ஒரு டாக்குமெண்ட்ல சர்ச் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ கீவேர்டை ரிசர்ச் பண்ற மாதிரி, ஸோ அதுக்கு செட் ஆகும். ஸோ அதனால செட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கீவேர்ட் ரிசர்ச், ஸோ ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, எஸ்இஓ ஆடிட், இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நான் கண்டென்ட் வந்து டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒவ்வொரு இதுக்கும் நான் வந்து எலமெண்ட் ஆட் பண்ணணும். இப்போ கீவேர்ட் ரிசர்ச்க்கு நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆன் பேஜ் எஸ்இஓக்கு எது கரெக்டா இருக்குமோ அது வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆன் பேஜ் எஸ்இஓக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்ல நம்ம சர்ச் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆன் பேஜ்ங்கிறது நம்ம வெப்சைட்ல உள்ள கண்டென்ட் இது பண்ணுவோம். ஸோ அதுக்கான எலமெண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கான்டென்ட் ஆப்டிமைசேஷன், ஆஃப் பேஜ் எஸ்இஓ, ஸோ இது எல்லாமே டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வேர்ட்பிரஸ் எஸ்இஓ. ஸோ வேர்ட்பிரஸ்ன்னு போட்டனாவே அது ரிலவெண்டா இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஃப்ரீயும் இருக்கு, பெய்டும் இருக்கு. நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்றோம். ஸோ ஃப்ரீல இருக்கிறது எல்லாமே வந்து நான் இதுல யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் ஒவ்வொரு இதுக்கும் வந்து அனிமேஷன் ஆட் பண்ண வேணாம். இப்ப முன்னாடி பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் அனிமேஷன் ஆட் பண்ணியிருப்போம். இந்த சர்வீசஸ் வந்து 6மே வந்து கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒவ்வொரு கார்டும் தனித்தனி அனிமேஷன்ல வர வேணாம், 6 கார்ட்ஸுமே ஒரே அனிமேஷன்ல வரணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா ஒவ்வொரு கார்டில் இருக்கிற கண்டென்ட் எலமெண்ட் எல்லாமே சர்ச் பண்ணி குரூப் பண்ணிக்கிட்டேன். நீங்க அது எப்படி பண்ணலாம்னா இப்போ உங்களுக்கு என்ன எலமெண்ட்லாம் வந்து குரூப் பண்ணுமோ அந்த எலமெண்ட், இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து குரூப் பண்ணோம் அப்படின்னா நீங்க இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் மல்டிபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் குரூப் பண்ணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு குரூப் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது குரூப் ஆயிரும். இப்போ வந்து நான் அலைன்மெண்ட், ஸ்பேசிங் எல்லாமே வந்து கரெக்டா வச்சுட்டேன். பட் எனக்கு வெப்சைட்ல ரைட் டு லெஃப்ட் வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டெக்ஸ்டா மூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி குரூப் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப்பா வந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து குரூப் பண்ணிட்டு நான் அனிமேஷன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ குரூப் பண்ணிட்டு நான் அனிமேஷன் ஆட் பண்ணும்போது அந்த குரூப் ஃபுல்லாவே வந்து ஒரே அனிமேஷன்ல வரும். இப்போ கார்ட்ஸ் எல்லாமே ஒரே அனிமேஷன்ல வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் செக்ஷன் ஆட் பண்ண போறேன். சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்து மேல இருக்கிற அந்த ஹெட்டிங்கே வந்து நீங்க டூப்ளிகேட் பண்ணி கீழே ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கில் அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
SEO ஸ்கில்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற எலமெண்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஓகே பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது. எனக்கு வந்து ஒரு டார்க் ப்ளூ அண்ட் ஒயிட்டில் வேணும். ஸோ அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் டார்க் ப்ளூ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த எலமெண்ட் மட்டும் இருக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எனக்கு இன்னொரு இதை ஆட் பண்ணணும், பேக்ரவுண்டில் ஒரு டிசைன் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி வந்து இப்போ பேக்ரவுண்டில் இருக்கிறதுக்கான டிசைன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ கேன் பிஎல்ஓபி அந்த இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை சர்ச் பண்ணீங்க, கேன் வேவ், ஸ்லைட் பில்டர் இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதில் வந்து நான் கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் டிசைன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வரும், அந்த கர்வ்லாம் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ நீங்கள் ஜென்ரேட் டிசைன் அதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் சேஞ்ச் ஆகும், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் டிரான்ஸ்பரன்சி எந்த அளவுக்கு இருக்கணும், லைட்டாக இருக்கணுமா இல்லை டார்க்காக இருக்கணுமான்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து நான் டார்க்காக வச்சு மேலே அந்த SEO இதை கிளிக் பண்ணும்போது எலமெண்ட் வைக்கும்போது நல்லா இருக்கு. இப்போ டார்க் ப்ளூ பேக்ரவுண்டில் இருக்குது. இப்போ இந்த SEO அப்படிங்கிறத நான் ஒயிட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ டார்க் ப்ளூ அண்ட் ஒயிட் தீமில் தான் பண்ணுறேன். ஸோ இந்த இது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாடி ஆஃப் கண்டென்ட் கொடுத்துட்டு எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ நான் புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கில்ஸ் வந்து செக்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி அந்த டாட்டட் பேட்டர்ன், இதுவுமே வந்து பேக்ரவுண்ட்ல டாட்டட் பேட்டர்ன் இருந்தால் நல்லா இருக்கும். அதை டூப்ளிகேட் பண்ணி கீழே இந்த செக்ஷன்ஸ்க்கும் நான் மூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்குமே அனிமேஷன், இந்த டாட்டட் பேட்டர்ன், எலமெண்ட்ஸ், டெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே நம்ம அனிமேஷன் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த இதில் அனிமேஷன் ஆட் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனிமேஷன் செட் ஆயிரும். இப்போ ஒரு பேக்ரவுண்டுக்கு மேலே இன்னொரு எலமெண்ட் வரணும், ஒரு எலமெண்ட்டுக்கு மேலே இன்னொரு எலமெண்ட் வியூ ஆகணும் அப்படின்னா நான் வந்து நீங்கள் எந்த எலமெண்ட் வந்து வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லேயர்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எது வந்து மேலே இருக்கணும் எது கீழே இருக்கணும் அப்படிங்கிறத உங்கள் ஃபிங்கர் வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த SEO எலமெண்ட் அந்த வெப்சைட் இது வந்து எனக்கு மேலே இருக்கணும், பின்னாடி இருக்க அந்த கர்வ் ஆப்ஷன் வந்து கீழே இருக்கணும். ஸோ லேயர்ஸ் வச்சு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஆட் நியூ செக்ஷன் கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி கண்டென்ட் டெக்ஸ்ட் ஹெட்டிங்கை வந்து டூப்ளிகேட் பண்ணி கீழே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம், எடிட் ஆப்ஷன் இருக்கும். இதையுமே கை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா SEO ப்ராசஸ். இப்போ SEOல என்னென்ன ப்ராசஸ் வந்து எப்படி மூவ் ஆகும், ஒரு வெப்சைட்டுக்கு நான் SEO பண்ணணும்னா அதில் என்னென்ன ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 8 இது நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சர்க்கிள் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு இப்போ எலமெண்ட்ல சர்க்கிள்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டிஸ்டன்ஸுமே காட்டும். நீங்கள் சர்க்கிள் மூவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சர்க்கிள் எங்கே இருக்குது, செகண்ட் சர்க்கிள் எங்கே இருக்குது. இப்போ எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா 150 அந்த இது காட்டுது. ஸோ 4 இதுவுமே நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி 1 by 1 கீழே வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ 8 ப்ராசஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 8 சர்க்கிள்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி கீழே செக்ஷன் கொஞ்சம் உங்களுக்கு கீழே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கிளுக்கு கீழே நான் ஒரு ஹெட்டிங் பிளஸ் வந்து ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்க போறேன். ஸோ அதுக்கான சப்ஹெட்டிங் பிளஸ் பாடி ஆஃப் கண்டென்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு சர்க்கிளும் நான் வைக்கணும். இப்போ எனக்கு ஃபுல்லா ஒரே கண்டென்ட்டா வேணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 8 ப்ராசஸ். இப்போ ஒரு சர்க்கிள் கீழே வந்து அதுக்கான ஹெட்டிங், அதுக்கப்புறம் பாடி ஆஃப் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் ஒரே இதுல டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சர்க்கிள் மட்டும் வச்சேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கிற கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டுமே நான் ஒவ்வொரு டைம் டூப்ளிகேட் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ சர்க்கிள் இதான் என்னோட ஃபார்மெட்டு. ஸோ 3 இதையும் வந்து நான் டூப்ளிகேட் பண்ணி ஒவ்வொரு இதை நான் வச்சுட்டேன். 4 இது வச்சுட்டேன் மேலே, கீழே அந்த 4 இதையும் குரூப் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி கீழே வந்து வச்சுட்டேன். சர்க்கிளுக்கு நடுவில் ஆரோ மார்க் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஆரோ மார்க்குமே நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ சர்க்கிள் வந்து எனக்கு லைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அகெயின் வந்து எலமெண்ட்ஸில் சர்க்கிள்னு கிளிக் பண்ணி எனக்கு கொஞ்சம் டார்க்காக வேணும், கொஞ்சம் இந்த சைஸ் வந்து தின்னாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே நான் டூப்ளிகேட் பண்ணி வச்சுட்டேன். ஹெட்டிங்கு கீழே கண்டென்ட் வந்து டூப்ளிகேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒவ்வொரு இதுக்குமே என்னோட ப்ராசஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிள் எதுக்காக ஆட் பண்ணேன் அப்படின்னா எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணேன். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் அது ரிலவெண்ட்டாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எலமெண்ட்ஸ் அது ரிலவெண்ட்டாக சேம் அதே மாதிரி எலமெண்ட்ல போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரிலவெண்ட்டாக எது ரிலவெண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் இப்போ ஆன் பேஜ் SEOனா அதை சர்ச் பண்ணி அதுக்கான எலமெண்ட்ஸ், ஆஃப் பேஜ் SEOனா அது சர்ச் பண்ணி அதுக்கான எலமெண்ட்ஸ்,
டெக்னிக்கல் எஸ்இஓனா அதை கிளிக் பண்ணி அதுக்கான எலமெண்ட்ஸ். ஸோ எல்லாமே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ எலமெண்ட்ஸ் ஓகே அப்படின்னா நம்ம கலர் சேஞ்ச் பண்றதுனால இதுல கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 8 இதையுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் எலமெண்ட்ஸ் எல்லாம். இப்போ ஒரு எலமெண்ட்ஸ்லயே உங்களுக்கு 3 கலர்ஸ் இருக்கு அப்படின்னாலும் 1 by 1 ஒவ்வொரு கலரா கிளிக் பண்ணி உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எஸ்இஓ ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்குமே அனிமேஷன் இப்போ 8 இதையும் நான் குரூப் பண்ணிட்டு அதுக்கு ஒரே அனிமேஷன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் முடிச்சது. நெக்ஸ்ட் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ண போறேன். இப்போ எஸ்இஓல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து எது ரிலவெண்டா எஸ்இஓ பண்ணேன், என்ன கம்பெனிக்கு பண்ணேன், நான் பண்ணது வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ அது ரிலவெண்டா கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து சப்ஹெட்டிங் கொடுத்து கண்டென்ட். நெக்ஸ்ட் பாடி ஆஃப் கண்டென்ட்ல சிம்பிளா எனக்கு அந்த கம்பெனில என்னென்ன ஒர்க்ஸ் இருந்தது, என்னென்ன ப்ராசஸ், நான் எதெல்லாம் வந்து பாத்துக்குவேன் அப்படிங்கிறதுக்கு நான் புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கான கண்டென்ட்டுமே வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதையுமே அலைன்மெண்ட் ஸ்பேசிங் பார்த்து நான் செட் பண்ணிக்கிறேன். கீழே பாத்தீங்கன்னா இந்த பேஜும் வந்து பிளாங்கா இருக்கா. ஸோ கீழே வந்து இந்த கர்வ் மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை லேயர் இருக்கணும், 3 லேயர்ஸா 2 லேயர்ஸா 1 அப்படிங்கிறது காட்டும். நீங்க வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கலர் வந்து கிராடியண்டா இருக்கணுமா, சாலிடா இருக்கணுமா, அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதுல வியூ ஆகும். நீங்க அதுல பார்த்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை இந்த டிசைன் வேணாம் வேற டிசைன் வேணும் அப்படின்னாலும் நீங்க ஜென்ரேட் டிசைன் கொடுத்தீங்கன்னா நியூ டிசைன்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் கேலரியில இருந்து என்னோட போட்டோ வந்து இதுல ஓகே பண்ணி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுல வந்து ஒரு பர்பிள் கலர்ல இருக்கு. ஸோ எனக்கோட பேக்ரவுண்டுக்கு ப்ளூ கலர் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்சி என்னோட போட்டோ பேக்ரவுண்ட்ல லைட்டா இருந்தா போதும். ஸோ டிரான்ஸ்பரன்சி வந்து கம்மி பண்ணிக்கிறேன். அந்த டாட்டட் பேட்டர்னுமே வந்து கரெக்டா எந்த பிளேஸ்ல இருக்கணுமோ போட்டோ பேக்ரவுண்ட்ல வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ டாட்டட் பேட்டர்ன் கொடுக்கும்போது உங்களுக்கு போட்டோ மேல வரும். ஸோ கீழே கொண்டு போனா என்ன பண்ணணும், லேயர் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். லேயர் கிளிக் பண்ணிட்டு நீங்க அந்த டாட்டட் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிட்டு லேயர் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா அப்படின்னா நீங்க ஃபிங்கர் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். அந்த டாட்டட் பேட்டர்னை போட்டோக்கு கீழே வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னா அது கீழே போயிடும். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் அனிமேஷன் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கர்வுக்குமே அனிமேஷன் ஆட் பண்ணிக்கிறேன். கீழே அந்த யூஸ் பண்ண வேவ்க்கு வந்து அனிமேஷன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலயுமே டாட்டட் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ டாட்டட் பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து ஒய் சூஸ் மீ, நெக்ஸ்ட் செக்ஷன் ஒய் சூஸ் மீ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க எதுக்காக என்ன செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட போட்டோ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு இப்போ போட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு எலமெண்ட் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ அதுக்கான இதையுமே நான் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். நீங்க இப்போ இந்த வேவ் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ நம்ம கீழேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபிங்கர் வச்சு மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்னர்ஸ்லயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போட்டோ பேக்ரவுண்ட்ல நான் அது வந்து யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒய் சூஸ் மீல ஃபர்ஸ்ட் ஒரு கண்டென்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து இந்த டிக் சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறோம். எலமெண்ட்ல அந்த செலக்ட் இல்ல டிக் அந்த மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். இப்போ இது பிளாக் கலர்ல இருக்கு, எனக்கு பிளாக் கலர் ஓகே, ஒயிட் பிளாக் ப்ளூ இந்த தீம்ல ஓகே. அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அதை அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு இதுக்கும் மூவ் பண்ணாம இப்போ எத்தனை பாயிண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன்னா 6 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ 6 இதுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 6 டைம் டூப்ளிகேட் பண்ணிட்டு அந்த கண்டென்ட்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் சூஸ் மீக்கு இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது காட்டுறேன் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி. இப்போ நெக்ஸ்ட் வந்து FAQ ஆட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் செக்ஷன் FAQ ஆட் பண்ண போறேன். டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி இப்போ இந்த ஒரு செக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ FAQ எனக்கு வேணும். ஸோ நான் டெம்ப்ளேட்ல போயிட்டு நீங்க சர்ச்ல FAQ கொடுத்தீங்கன்னா அது ரிலவெண்டா இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். PDF நீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கான கண்டென்ட் வந்து கரெக்டா இருக்கு, டிசைன் பிடிச்சிருக்குன்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இதுல வந்து பிளாக் கலர்ல இருக்கு, எனக்கு வந்து ஒயிட் இல்ல ப்ளூ கலர்ல தான் என்னோட தீம் வந்து செட் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர்ல கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் FAQ பாத்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கு. நம்ம இதையுமே வந்து எடிட் பண்ணிக்கலாம். சைஸ் ஸ்டைல் எல்லாமே வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். இப்போ FAQ வந்து அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு இதுக்கும் ஹெட்டிங் சேஞ்ச் பண்ணிருக்கேன். இதுல கண்டென்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து லாஸ்ட் செக்ஷன் கால் டு ஆக்ஷன் செக்ஷன், என்னோட ஃபுட்டர் செக்ஷன். ஸோ அதுக்கு வந்து என்னோட போட்டோ ஆட் பண்ணிட்டு
நெக்ஸ்ட் நீங்க கேலரியில போட்டோ கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன ஹெட்டிங் கொடுக்குறேன்னா லெட்ஸ் ஒர்க் டுகெதர். ஸோ அந்த ஹெட்டிங்கை முன்னாடி இருக்கிற செக்ஷன்ல இருக்கிற ஹெட்டிங்கை நீங்க அப்படியே டூப்ளிகேட் பண்ணி கீழே மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 லைன் கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து லிங்க் வந்து கொடுக்கணும். இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்க எதுல கான்டாக்ட் பண்ணணும் அதுக்கான டீட்டெயில்ஸ். இப்போ நான் இதில் என்னென்ன கொடுத்துருக்கேன்னா ஃபோன் இது கொடுத்துருக்கேன், இமெயில், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமுக்கான சிம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் எலமெண்ட்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ சர்ச் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். கிராஃபிக்ஸ் வேணுமா, ஃபோட்டோவாக வேணுமா, வீடியோவாக வேணுமா, அந்த மாதிரி நிறைய இருக்கும். நான் வந்து கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோனுக்கு வந்து ஃபோன் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இமெயில்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் சர்ச் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் சிம்பிள் இருக்கும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக் கலரில் இருக்குன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இதுக்குமே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே எனக்கு ஒரே இடத்துல தான் இருக்க போகுது. ஸோ அதனால இது எல்லாத்தையும் நான் குரூப் பண்ணி கீழே வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஃபுட்டரில் என்ன ஆட் பண்ண போறேன்னா குவிக் லிங்க்ஸ், நெக்ஸ்ட் வந்து சர்வீசஸ். குவிக் லிங்க்ஸ்ல என்னென்ன இப்போ நான் என்னென்ன செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கணும் அதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு விசிட்டர்ஸ் வராங்க, லாஸ்டா ஃபுட்டர் பேஜ் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹோம் பேஜுக்கு அவங்க போறதுக்கு இல்ல கான்டாக்ட் செக்ஷன் போறதுக்கு சர்வீசஸ் என்ன அப்படின்னு அகைன் அவங்க பார்க்கணும்னா இந்த ஃபுட்டர்ல வந்து குவிக் லிங்க்ஸ் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜஸ்க்கு போயிடும். ஸோ ஹோம், அபவுட், ஸ்கில், சர்வீசஸ் இது எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சர்வீசஸ்னு ஒரு செக்ஷன் ஆட் பண்ணி நான் என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறேனோ அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கீவேர்ட் ரிசர்ச், ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, லோக்கல் எஸ்இஓ, கான்டென்ட் ஆப்டிமைசேஷன், ஸோ இது எல்லாமே டைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எஸ்இஓ ஆடிட் இதெல்லாம் கொடுத்து அலைன்மெண்ட் வந்து நான் கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துல வேணுமோ நான் வந்து செட் பண்ணிட்டேன். குவிக் லிங்க்ஸ் அண்ட் சர்வீசஸ் கீழே நான் வந்து டெக்ஸ்ட், பாடி ஆஃப் கான்டென்ட் கொடுத்து செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு லைட்டாக இருந்தால் போதும், ரொம்ப பிரைட்டாக இருக்க வேணாம். ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ டிரான்ஸ்பரன்சி வந்து நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபுட்டர்லையுமே நான் வந்து கால் டு ஆக்ஷன் பட்டன் ஆட் பண்ணுறேன். ஸோ கால் டு ஆக்ஷன் பட்டனுங்கிறது போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்குமே வந்து நான் கால் டு ஆக்ஷன் பட்டன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம ஹோம் பேஜில் யூஸ் பண்ணியிருக்க பட்டனுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எலமெண்ட்ல போயிட்டு நீங்கள் பட்டன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் பட்டன் வந்து நல்லா இருக்கு, ஆரோ இருக்கு, ப்ளஸ் வந்து அந்த பட்டன் நல்லா இருக்கு. ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா கிரீன் அண்ட் எல்லோ கலர்ல இருக்கு. இப்போ நான் அந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கால் டு ஆக்ஷன் பட்டன் எங்கே வைக்கணுமோ அதை வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல வைக்கணுமோ அதை மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அது கலருக்கான கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அலைன்மெண்ட் வந்து நான் கரெக்டாக வச்சுட்டேன். குவிக் லிங்க், சர்வீசஸ், கீழே வந்து ஃபோன், இமெயில், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கால் டு ஆக்ஷன் பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். கால் டு ஆக்ஷன் பட்டன்ல கிரீன் அண்ட் எல்லோ கலர்ல இருந்துச்சு, இது வந்து ப்ளூ அண்ட் ஒயிட்டுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் பட்டன். கால் டு ஆக்ஷன் பட்டன்ல ஸ்டார்ட் யுவர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு நம்ம வெப்சைட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வருது. ஸோ இதை வந்து நீங்கள் மொபைல் வியூவில் அந்த ஐக்கன் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு இதுக்கும் அனிமேஷன் கிளிக் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ FAQ வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 6 FAQ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஹெட்டிங்ஸ் அண்ட் கான்டென்ட் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் FAQ வந்து ஜஸ்ட் அந்த பேஜை டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துடும். நீங்கள் அந்த சைஸ் வந்து மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து லாங்காக இருக்குது அப்படின்னா ஃபிங்கர் வச்சு அந்த செக்ஷன் மூவ் பண்ணிங்கன்னா மேலே கீழே வந்து ஸ்வைப் ஆகும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே கால் டு ஆக்ஷன் பட்டனுக்குமே வந்து கீழே ஃபுட்டரில் வந்து கீழே அந்த வேவ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கேன் வேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் அந்த கர்வ் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுக்கு தகுந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். கீழே ஃபுட்டரில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் ஆச்சு. ஸோ அது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கர்வ் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபோட்டோ இல்லை டெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டில் போகுது, இது வந்து செட் ஆகலை அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லேயர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை முன்னாடி வந்து அந்த லேயருக்கு மேலே வந்து கொண்டு வர முடியும். அந்த கர்வுக்கு மேலே உங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் ஜென்ரேட் அகைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ 1 by 1 எது செட் ஆகுதோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ வெப்சைட்டுக்கான டிசைன் ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு செக்ஷன்லையும் பார்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது எலமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அபவுட் செக்ஷனுக்குமே கீழே பிளாங்கா இருக்கு. ஸோ அந்த கர்வ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கில்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்குமே நான் வந்து எனக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது எல்லாமே முடிஞ்சுது.
இப்போ நான் இதில் இன்னும் டெஸ்டிமோனியல்ஸ் ஆட் பண்ணல, டூல்ஸ் ஆட் பண்ணல. இது வந்து நான் இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிப்பேன். ஸோ என்னென்ன டூல்ஸ் அப்படிங்கிறதுக்கான அந்த லோகோ யூஸ் பண்ணி நான் டூல்ஸ் அப்டேட் பண்ணிப்பேன். ப்ளஸ் வந்து டெஸ்டிமோனியல்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க்கோட டெஸ்டிமோனியல்ஸ் வந்து நான் அதில் அப்டேட் பண்ணிப்பேன். ஸோ அந்த செக்ஷன் மட்டும் பெண்டிங்கில் இருக்கு, மற்றதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம். பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அகைன் சேஞ்ச் பண்ண செக்ஷன் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரோ மார்க் இருக்கும். ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிஷ் பண்றதுக்கான ஆப்ஷன். ஆரோ கிளிக் பண்றேன், அதுல வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா பப்ளிஷ் வெப்சைட் காட்டும். ஸோ இதுல வந்து ஹெட்டிங்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பின்னாடி வந்து நம்ம ஹெட்டிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மேகலா ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இதுல வந்து ஸ்பெசிபிக்கா இப்போ நான் SEO ஸ்பெஷலிஸ்ட் அந்த போர்ட்போலியோ பண்ணியிருக்கேன். ஸோ SEO ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்ததுமே யுவர் வெப்சைட் இஸ் நவ் லைவ்னு இருக்கும். அது கீழே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் கொடுத்த அப்டேட் எல்லாமே வந்திருக்கு. ஸோ மொபைல் வியூவில் எப்படி இருக்குது, டெக்ஸ்டாப் வியூவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் கொடுத்த அனிமேஷன் டெக்ஸ்ட் எல்லாமே கரெக்டாக ஓப்பன் ஆகுதுங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ 1 by 1 எல்லா செக்ஷனுமே ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து CTA வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபுட்டரில் ஆட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு CTA பட்டனுக்கும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா, உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அகைன் கூட ஏதாவது எடிட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கேன்வாவில் போயிட்டு நீங்கள் அந்த டெம்ப்ளேட் எடிட் பண்ணிவிட்டு அகைன் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல் டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி வெப்சைட் அண்ட் ஃப்ரீலான்சிங், கான்டென்ட் கிரியேஷன், டிஜிட்டல் ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக லேர்ன் பண்ணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.